நாட்டு மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் ஜனாதிபதியால் அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தேர்தலை பிற்போடுங்கள், ஸ்ரீதரன் அரசிடம் கோரிக்கை. வரி செலுத்துவோருக்கு ஜனாதிபதி அனுர வழங்கிய வாக்குறுதி. வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கும் அரசாங்கம், கேலி செய்யும் சாணக்கியன் எம்பி. அரச தொழிலுக்கு காத்திருப்போருக்கு ஜனாதிபதி வெளியிட்ட நற்செய்தி. யாழ் நூலக எரிப்பிற்கு நீதி. நாடாளுமன்றில் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. சுற்றுலாத்துறைக்கு 500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. ஜூலை முதல் அதிக நிதி, குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான அறிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தொடர்பில் அனுர அறிவிப்பு. சமகால அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் தற்சமயம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதில் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கென பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதியின் திட்டங்கள் அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒவ்வொரு பிரிவினரையும் இலக்கு வைத்து இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்தினூடாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் அது குறித்து பலரும் வரவேற்று கருத்து வெளியிட்டு வருகின்றனர். கடந்த அரசாங்கங்களின் தூர நோக்கற்ற சிந்தனைகளிலிருந்து மாறுபட்டு தேவையற்ற துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. கல்வி, சுகாதாரம், விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள், ஓய்வூதியம் மற்றும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கான பல்வேறு நல திட்டங்களுக்கான நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள வளங்களையும் மேம்படுத்தி தேசிய பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்கால பொருளாதார கண்ணோட்டத்தில் பொதுமக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதை காட்டுவதாக பிரபல வணிக இதழான LMD நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் நடந்த கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் 58% அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அந்த நம்பிக்கை 8% என்ற குறைந்த மட்டத்தில் காணப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் LMD பத்திரிகை நடத்திய கணக்கெடுப்பின்படி பொருளாதாரம் மேம்படும் என்ற நம்பிக்கையின் அளவு 41% இருந்தது. டிசம்பர் முதல் ஜனவரி வரை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ள 2025 வரவு செலவு திட்டம் அறிக்கை அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்தையும் அது பிரதிபலிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்துவது என்பது தம்மை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண தர பரீட்சை, வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த காலப்பகுதியில் வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தேர்தல் திருத்தங்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் பெண்களுக்கு 25% வழங்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2025 வரி செலுத்துவோருக்கு அடிப்படை நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயங்களை இன்றைய வரவு செலவு திட்ட முன்மொழிவு வாசிப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்கம் நீதியை உறுதி செய்யும் என குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு வரி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக வரிமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி கூறினார். எல்போர்ட் அரசாங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற போதிலும் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும் போது எல்போர்ட் போட்டு கொண்டுதான் ஓடுவது வழக்கம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்போர்ட் போடாமலே இப்பொழுது பழகி கொண்டிருக்கின்றது. களவு எடுத்து பணத்தை கொண்டு வர வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனினும் எந்த ஒரு விடயத்தையும் இந்த எல்போர்ட் அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை. நமது பிரதேசங்களில் இருக்கும் சிறிய பிரச்சனைகளை கூட அரசாங்கம் தீர்த்து வைக்கவில்லை. அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை. இதே விடயம்தான் புதிய அரசாங்கத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளை இன்னும் 1 மாத காலம் தாமதித்து பார்க்கலாம். இல்லையெனில் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசு துறையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 2025ஆம் ஆண்டில் 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டமைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வரலாற்றில் ஒரு காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்கள் எரிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நூலகத்திற்கும் அதுதான் நடந்தது. யாழ்ப்பாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களும் வாசகர்களும் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்துகின்றனர். யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவமானது தமிழ் மக்களின் மனதில் ஆறாத வடுவாக உள்ளது. யாழ்ப்பாண நூலகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள நூலகங்களின் மேம்பாட்டுக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தனது முதல் வரவு செலவு திட்ட உரையை ஆற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2025ஆம் ஆண்டில் நாடு 2.5 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் என்று எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளார். இந்த இலக்கை அடைய சுற்றுலா உட்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்த டிஜிட்டல் டிக்கெட் முறைகளுக்கான திட்டங்களையும் ஜனாதிபதி அறிமுகப்படுத்தியுள்ளார். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் அஸ்வெசும உள்ளிட்ட நலன் திட்டங்களுக்கான நிதி அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றில் முன்வைத்து வரும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வறுமையை போக்குவதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அஸ்வெசும உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு ஜூலை மாதம் முதல் அதிக நிதி ஒதுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2025ஆம் ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நீண்டகால கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான
ரூபாய்க்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 2வது முனையத்தின் கட்டுமான பணிகள் ஜப்பான் உதவியுடன் நடைபெற்று வருகின்றன என்றும் அனுருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலாத்துறைகளுக்காக டிஜிட்டல் டிக்கெட் முறை ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.